my heart, be the wind in these sails, be the reason that I live. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லோரையும் காணத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த தேவைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களில் எல்லோரும் நடக்க இருக்கிற நத்தாத்திரத்துக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். உலகம் முழுக்கவே தெரியும் இயேசு பிறந்தார் என்று சொல்லி. அவருடைய பிறப்பை தியானிக்கிற நாடும் நினைவுறுகிற நாடுமாக இருக்கிறது. நாங்கள் களி கூறுகிற நாள், நாங்கள் கொண்டாட்டங்களை அனுபவிக்கிற நாள். நாங்கள் பார்ப்போம் அவருடைய பிறப்பை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இருந்து 1ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்க போவோம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகசுராஜினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடி மதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். இதனால் பார்க்கிறோம், யோசேப் மரியாளை கூட்டிக் கொண்டு, கர்ப்பவதியான மரியாளை கூட்டிக் கொண்டு நாசரேத்தில் இருந்து பெத்லகேமுக்கு போறாங்க. ஏனென்றால் அவர்கள் யூதா கோத்திரத்தார் இதாக இருந்தபடியாலே, பெத்லகேம் யூதேயாவிலே இருக்கிறபடியால் நாசரேத்திலிருந்து யூதேயாவுக்கு புறப்பட்டு போகிறார்கள். அதாவது நாசரேத்திலே இருந்து பெத்லகேமுக்கு 180 கிலோமீட்டர், அதாவது மைலே சொல்ல போனால் 56 மைல் தூரம். அந்த நாட்களிலே ஒரு நாள் நடக்கிறதுன்னு சொன்னால் அவர்கள் 25 இருந்து 30 கிலோ மைல் மட்டும் நடப்பார்கள். யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் எடுத்திருக்கும்? ஏறத்தாழ 2 நாள் எடுத்திருப்பார்கள். அப்படி வந்த பொழுது அவர்கள் தங்குவதற்கு இடமில்லை. எல்லாரும் அங்கே வந்தபடியாலே, ஊர் ஜனங்கள் எல்லாம் தங்க ஊருக்கு வெளிக்கிட்டு போனபடியாலே, அவரவர் தன் ஊருக்கு போனபடியால் அவர்களுக்கு தங்குறதுக்கு எல்லா இடங்களும் நிரம்பி போயிட்டு அவர்களுக்கு இடமில்லை. ஒரு சத்திரத்திலே தங்கினார்கள். அந்த நேரத்திலே பிள்ளை பெறும்படியான சூழல் மரியாளுக்கு ஏற்பட்டது. அவ்விடத்திலே அவள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. பாருங்க, ஒரு பெண் பிரசவ வேதனைப்படும் பொழுது அயலிடத்தில் இருக்கிறவர்கள் எப்படியும் முதலிடம் கொடுத்து அந்த இடத்தை காலி பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு இடத்தை வழிவகுத்து கொடுப்பார்கள். ஆனால் அங்கே இடம் இல்லாதபடினால அவர்கள் எங்கே விட்டார்கள் சொன்னால், இந்த ஆடு மாடு கட்டுகிற இடத்திலே விட்டார்கள். அவர் பிள்ளையை பெற்று, நான் பார்க்குற பேர் சொல்லப்படுகிறது, அவர் பிள்ளையை பெற்று துணிகளே சுத்து முன்னணியிலே எடுத்துறாள். எங்கே வேணும்னு சொன்னால், அந்த மிருகங்களுக்கு சாப்பாடு வைக்கிற இந்த தொட்டியிலே பிள்ளையை வைத்தா. நான் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. யாரு? தேவாதி தேவன் உங்களுக்காம் எனக்காம் இந்த ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தவர். தேவகுமார் மனுஷகுமாரனாக வந்தார், மனித அவதாரத்திலே வந்தார். அதனால் பார்க்கிறோம், முதலில் அவர் அருவாய், பிறகு கருவாய், பிறகு உருவாய் வந்தார். முதலில் அவருடைய சத்தம் கேட்டது பார்க்க முடியவில்லை. இப்பொழுது கருவாக இருந்தவர் உருவாகிறார். கருவிலே மனித
கற்பத்திலே வந்து உருவாக வந்தார், எல்லாரும் பார்க்கத்தக்கதாக. ஏன் இந்த சத்திரத்தில் இடம் இல்லாமல் இப்படியான இடத்தில் அவர் பிறக்க வேண்டியிருந்தது? ராஜாவாக இருக்கிறவர் எல்லாவற்றையும் துறந்து எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி வந்த இடத்திலே தொழுவத்திலே பிறக்கிறார். ராஜாவாக மாளிகையில் பிறந்தால் ராஜவம்சமும் ராஜாக்களும் மந்திரிகளும் பிரபலமானவர்கள் மாத்திரம்தான் இங்கே போகலாம். ஆனா இங்கே எவரும் போகிறார், எல்லோரும் பார்க்கத்தக்கதாகத்தான் அவர் அந்த இடத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! யாரும் எங்களை தடை செய்ய முடியாதவரை தரிசிக்க எல்லோரும் தங்கு தடை இல்லாமல் தரிசிக்கத்தக்கதாக ஆண்டவராய் இயேசு தொழுவத்திலே வைக்கப்பட்டார். ஹல்லேலூயா! உங்களுக்காக எனக்காக வந்தவர் மறுபடியும் ராஜாவாக வரப்போகிறார். முதல் வந்த பொழுது சிலுவையில் அறைந்தார்கள், அடி வாங்கினார். இனி வரும்பொழுது யாரும் கை நீட்ட முடியாது. ஏன் ராஜாதி ராஜன் கத்தாதி கத்தன் ஆளும்படியா வருகிற கத்தர், உங்களை முன்னையை மீட்டவர், எங்களை கூட்டிக் கொண்டு போக முடியா வருகிறார். அப்படியாலே நாங்கள் இந்நாட்களிலே எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் நாமத்திலே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்தரணும். அப்பா, இந்த நாளிலே இவர்களுக்கு ஒரு புதிய யுகம், புதிய வாழ்க்கை இவர்கள் ஏற்படட்டும். எல்லா நிந்தைகள் அவமானங்களையும் நீ சுமந்தீர். இந்த நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றிலும் நீ விடுவித்தபடியால் சோதரிக்கிறோம் சுவாமி. இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதி, குறைகளை நீக்கி நிறைவை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். Be the fire in my heart, be the wind in these sails, be the reason that I